நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. தனுசு ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மிக மிக சிறப்பு. அது திரிகோணம்னு கூட சொல்லலாம். 1ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்பு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அது ஒன்று தாங்க மைனஸ் இந்த தனுசு ராசிக்கு. மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வார கிரகங்கள், அதாவது ஆகஸ்ட் 28லேருந்து செப்டம்பர் 3 வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள், 9ஆம் இடத்தில் அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது 9 ரொம்ப பிரமாதமாகிடுது. 5ஆம் இடம் சூப்பர். 5ஆம் இடத்து அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறி இருக்கிறார் கன்னியில். குரு பார்வை உங்களுக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதி புதன் 9ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக பிரமாதமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11, அதாவது 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம், அனுகூலம், அனுசரணை இருக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சொந்த தொழில், அதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட்டாளிகளை வச்சு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி பத்திரிகை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த எழுத்தாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், மீடியாக்களில் பணிபுரியவர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். 9ஆம் இடத்து அதிபதி 9ல் ஆட்சி, குரு பார்வையில். அப்போ இந்த தனுர் ராசிக்கு பாக்கியமான ஒரு வாரம் இல்லையா? பாக்கியத்தில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. அதுவும் குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் எந்த குறையும் வராது. வந்தாலும் தலைக்கு வந்தது தலை தப்பிச்சின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போவதில்லை. சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். சில நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆளுமை மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நல்லதே நடக்கும். அதுவும் பாருங்கள், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள்,
ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஏன் இதையும் தாண்டி உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சார்ந்த துறை, செங்கல் சூளை போடுவாங்க, அது அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் தொட்டது துலங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், அதாவது இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.